இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பகிரங்கமா குற்றம் சாட்டுகிறேன். முதலமைச்சர் அவர்களே, உங்களிடத்தில் நடிக்கிறார்கள். இந்த சீன்ல உங்களுக்கு என்ன சங்கடம்? இதுல என்ன ஈகோ? இதுல யாரு எங்க ஆளுநர் அந்த ராம்கி நிறுவனத்துல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க, அவர் சொல்றது கேளுங்க. அவர் 700 ரூபாயில பாதி எடுத்துட்டு பாதி கொடுப்பாரு, அது நாங்க வேலை செய்யணுமா? 234 எம்எல்ஏக்கள் வாய்ப்பு இருந்த போது ஒரே ஒரு எம்எல்ஏ அந்த சட்டத்துடைய நோக்க காரணங்களை படித்துவிட்டு என் இருக்கில் இருந்து ஏறி குதிச்சு முதலமைச்சர் இருக்கைக்கு சென்று இது தொழிலாளர் விரோத சட்டம், இதை குறைத்துக்கொள்ள முடியாது என்று கிழிச்செறிந்து யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஏன் இந்த பிரச்சனையை பேசி முடிக்க மாட்டேங்கிறீங்க? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முதலமைச்சரே, நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கொடுத்த உறுதிமொழி சட்டமன்றத்திலும் இருக்கிறது. அதனால் சட்டமன்றத்தில் கொடுத்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் கொடுத்த உறுதிமொழியை அந்த துறை செயலாளர் தலைவர் செய்யாரா இல்லையான்னு கேட்டு அவரை சம்மன் செய்து அழைத்து அதை செய்வதற்கு உத்தரவிடுகின்ற அதிகாரம் பெற்ற வேல்முருகனாகிய நான் சொல்லுகிறேன். பல விவாதங்களில் நான் பேசிய விவாதங்களில் கூட அது அரசு நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும், அரசு எதிர்காலத்தில் சிந்திக்கும் என்று நான் முதலமைச்சராக இருந்த 2001 இந்த 2025 வரையிலும் பல தோழர்கள் பேசி இந்த உறுதிமொழி தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவிலே இடம்பெற்றிருக்கிறது. அதனால் நான் சமீபத்தில் கூட சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், இன்றைக்கு மாநகராட்சியினுடைய செயலராக இருக்கின்றவர், இன்றைக்கு சென்னையில் இருக்கிற பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஒரு 300 அதிகாரிகளோடு இந்த கூட்டத்தை நான் நடத்தினேன். அப்பொழுது கூட இந்த பிரச்சனையை குறித்து நான் கேள்வி எழுப்பினேன். அரசு கொள்கை முடிவு என்று சொன்னார்கள். கொள்கை முடிவை குறித்து செக்ரட்டரி, துறை இயக்குநர்கள், செயலாளர் அளவிலே கூட விரைவில் எங்கள் குழுவின் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல இருக்கிறார்கள் என்பதையும் நான் கண்டிப்பாக கேள்வி எழுப்புவேன். உங்களுக்காக சட்டமன்றத்தில் அதுவும் அந்த முதலமைச்சருக்கு நான் ஒரு ஆலோசனையாக சொன்னேன் போன கூட்டத்தொடர்ல. முதலமைச்சர் அவர்களே, இந்த தூய்மை பணியாளர்களிலிருந்து, அரசு ஊழியர்களிலிருந்து, ஆசிரியர்களிலிருந்து, செவிலியர்களிலிருந்து, டேங்க் ஆபரேட்டர்லிருந்து, டிஓக்கு அசிஸ்டண்டா இருக்கிற தலையாரிகள் இருந்து கடநிலை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்களித்து உங்களை நாட்டுடைய முதலமைச்சர் ஆக்கினார்கள். அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்ன வார்த்தை, அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நீங்க இந்த நாட்டுடைய முதலமைச்சராக அமர வேண்டும் என்று சொன்னால் இவர்களை அனைவரையும் அழைத்து பேசி இவர்களின் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றினால்தான் மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும். இதை அரசியல் ரீதியாக நீங்கள் அணுக வேண்டும். தலைவர் ஸ்டாலின் அவர்களே, இது தேர்தல் ஆண்டு என்று நான் சொன்னேன். இந்த பேச்சினுடைய நகல் நான் வேண்டுமானால் அருமை தோழர் பாரதிக்கு அனுப்பி வைக்கிறேன். அது என்ன பெரிய நான் வழியோடு இருக்கிற பத்திரிகையாளர்களை வெளியில வந்து நான் சொன்னேன், எனக்கு தான் 234 எம்எல்ஏ நான் பேசுற பேச்சு மட்டும்தான் அங்க அனுமதிக்கப்படும். ஆனா அந்த குறிப்பு எனக்கு தரமாட்டாங்க, அந்த வீடியோ விஷயம் எனக்கு தரமாட்டாங்க. அப்ப நீங்க பாருங்க, எம்ஆர்எஃப் சேகர் வந்திருக்கிறார். எம்ஆர்எஃப் பிரச்சனை 70 நாளா நடந்துச்சு. சட்டமன்றத்தில் பேசினேன். தொழிலாளர் துறை அமைச்சரோடு நாளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னேன். அதே மாதிரி தொழிலாளரோடு எம்ஆர்எஃப் அழைச்சி தொழிலாளர் துறையுடைய முதன்மை செயலாளர், தொழிலாளர் துறை ஆணையரோட பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு ஒரு சுமூக தீர்வை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை மாதிரி 80 நாளா சேலம் தலாலாமைங்கிற ஒரு எலக்ட்ரானிக் நிறுவனம் அவன் மாட்டு வந்தா வெளிநாட்டுல இருந்து கம்பெனியை தொடங்கினா அவங்க அனுமதியே இல்லாம மூடிட்டு போய் அவன் வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டான். அரசு இதுவரையில உங்களை மாதிரி போராடுகின்ற அவர்களை அழைத்து பேசல. இன்னைக்கு பசியும் பட்டினியும் இருக்கிறான். அவங்களுக்கு தீபாவளி இல்ல, உங்களுக்கு தீபாவளி இல்லாத மாதிரி பேசணும்னு சொன்னேன். உடனே சட்டமன்றத்தில் இன்றைக்கு அமைச்சர் பேச்சுவார்த்தை அவரோடு நடத்தியிருக்கிறார்கள், தலாமாவோடும் இன்றைக்கு தொழிலாளர். அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களே, நீங்க இடையில அந்த மந்திரி இந்த மந்திரி இந்த ஆளு அவரெல்லாம் அனுப்பாதீங்க. தயவு செய்து உங்களுடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு கொண்டு வரலாம். எல்லாரும் உங்க கூடவே இருந்து நடிக்கிறாங்க. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுகிறேன். முதலமைச்சர் அவர்களே, உங்களிடத்தில் நடிக்கிறார்கள். அள்ளி குறிப்ப RSS சங்க அதிகாரிகள், RSS பின்புலமுள்ள அதிகாரிகள் உங்கள் உடனே இருந்து உங்கள் அரசாங்கத்தில் இயங்கி உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தந்து எந்தெந்த மண்டலத்தில் வேலை செஞ்சாங்களோ அந்த மண்டலத்தில் இம்மிடியா எடுத்துக்கிட்டு வேலையை கொடுங்கன்றாங்க. நீங்க பர்மனன்ட் பண்றது கூட 2வது வாங்க, நாங்க உட்காந்து அமர பேசுறோம். அது உயர்நீதிமன்ற வழக்கு இருக்கு, அதை நீங்க செய்யுங்க. ஒண்ணு, இந்த சீன்ல உங்களுக்கு என்ன சங்கடம்? இதுல என்ன ஈகோ? இதுல யாரு எங்க ஆளுநர் அந்த ராம்கி நிறுவனத்துல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க,
அவர் சொல்றது கேளுங்க. அவர் 700 ரூபாயில பாதி எடுத்துட்டு பாதி கொடுப்பாரு. அதுல நாங்க வேலை செய்யணுமா? உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. இத்தனை ஆண்டா வேலை செய்யறாங்க. 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டா வேலை செய்யற இவர்களை பணியின்ற முறையாக செஞ்சிருக்க வேண்டும். உங்க சட்டம் சொல்லுது ஒரு காலத்துல 1 ஆண்டு வேலை செஞ்சா போதுன்னு, அப்புறம் 3 ஆண்டுன்றீங்க. இப்ப சர்வதேச பன்னாட்டு பணக்கார பெரு நிறுவனங்களுக்கு எல்லாம் சட்டத்தை வளைச்சிக்கிறீங்க. அப்படி வளைச்சு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு அதையும் நான் பதிவு செய்கிறேன். 234 எம்எல்ஏக்களில் இதே திமுக அரசு தொழிலாளர்களை 18 மணி நேரம் 20 மணி நேரம் 24 மணி நேரம் எப்படி வேண்டுமானாலும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் அல்லது தனியார் தொழிற்சாலைகளும் வேலை வாங்கலாம் என்று ஒரு தொழிலாளர் விரோத சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 234 எம்எல்ஏக்கள் வாய்ப்பு இருந்த போது ஒரே ஒரு எம்எல்ஏ அந்த சட்டத்துடைய நோக்க காரணங்களை படித்துவிட்டு என் இருக்கில் இருந்து ஏறி குதித்து முதலமைச்சர் இருக்கைக்கு சென்று இது தொழிலாளர் விரோத சட்டம், இதை குறைத்துக் முடியாது என்று கிழித்தெறிந்து அதை காட்டி பேரவைத் தலைவர் என்ன பேசவே கூடாது. பேரவைத் தலைவர் தான் அப்பாவு சில நேரங்களில் மட்டும்தான் பேச விடுவார். அவர் என்ன செஞ்சாரு? அவரு சட்டத்தை பாருங்க, ஒரு நாட்டு மக்களுக்கு கோடிக்கணக்கான தொழிலாளருக்கான சட்டத்தை ஏற்றுகின்ற போது சட்டத்தை படிச்சு ஏற்போர் இல்லை எங்க ஆதரிப்போர் அதிகம் என்று கருதுகிறேன். சட்டம் நிறைவேறியது. எத்தனை செகண்ட் ஆச்சு தோழர்? பாரதி தோழர் எத்தனை செகண்ட் ஆச்சு? 2 செகண்டா? 2 செகண்ட்ல இந்த நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களுக்கு சட்டம் இயற்றப்படுகிற இதெல்லாம் ஒரு மக்கள் அவையா என்று கேட்டு எதிர்ப்பு தெரிவித்து கிழித்திருந்த வேல்முருகன். அதற்கு பிறகுதான் அந்த சட்டத்தில் இருக்கிற தாற்பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் அங்கிருந்த கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை எல்லாருக்கிட்டையும் ஓடி ஓடி பக்கத்துல உட்கார்ந்து எதிர்ப்பு பதிவு பண்ணுங்க சொன்ன பிறகு ஐயோ அப்படியா இருக்கு என்று அதற்கு பிறகு பேசிய அத்தனை தலைவர்களும் வேல்முருகனுடைய கருத்தை நாங்கள் ஏற்கிறோம். எங்கள் கருத்து தான் வேல்முருகன் கருத்து, வேல்முருகன் கருத்து தான் எங்கள் கருத்து என்று அதற்கு பிறகுதான் சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் என்று அனைவரும் எனக்கு ஆதரவாக பேசினார்கள். அப்படி பேசிய பிறகு அனைத்து தலைவரோடு சென்று மறுநாள் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவனை தொடங்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் போய் முதலமைச்சர் கோட்டையில் சந்தித்து அந்த சட்டத்தை எக்ஸிக்யூட்டிவ் அதாவது நடைமுறைப்படுத்த விடாமல் ரத்து செய்தவன் வேல்முருகன், அதில் பங்காற்றியவன் வேல்முருகன். அப்ப நாங்க கேட்கிறேன், வேல்முருகன் அவங்க கூட்டத்தில் இருக்கிறார், எங்க அண்ணன் திருமாவளவன் உங்க கூட்டத்தில் இருக்கிறாரு, சிபிஎம் சண்முகம் உங்க கூட்டத்தில் இருக்கிறாரு, முத்தரசு ஐயா நீங்க வீரபாண்டியன் வந்திருக்காரு உங்க கூட்டத்தில் இருக்கிறாரு, காங்கிரஸ்ல இருந்து வந்திருப்பாங்க வந்தாங்களா? வந்தாங்க. அவங்க எங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க. அப்ப கூட்டணி கட்சி நாங்க எல்லாம் உங்க ஆட்சியை கவுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம். கொஞ்சம் சிந்திங்க. நாங்க இத்தனை தலைவர்கள் சொல்றோம், நீங்க கேட்க மாட்டேறீங்க. யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஏன் இந்த பிரச்சனையை பேசி முடிக்க மாட்டேங்கிறீங்க? எங்க அண்ணன் நேரு எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அண்ணன் நேரு இது உங்க துறை அண்ணன், நீங்க தானே டிசைடிங் அத்தாரிட்டி, நீங்க தலையிடுங்க, நீங்க பேசி முடிங்க. நானே அழைச்சிட்டு வரேன் ஒண்ணு வேணாம். 760 சம்பளத்துக்கு ஏற்கனவே பணி செய்து 5-6 மண்டலத்தில் நாளையிலிருந்து இவர்கள் அனைவரும் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற ஒரே அறிவிப்பு தமிழக முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் கே.என். நேரு அவர்களோ அறிவிங்க. 41 பேர் செத்துட்டாங்கல்ல, அந்த வழியை நினைச்சு 2 குழந்தை நான் செத்தத்தை பத்தி கவலைப்படல அப்படிங்கிறான். இன்னும் ஒருத்தன் என் தம்பி செத்துட்டான் நானும் சாவ தயாரா இருக்கேன்றான். அப்புறம் இன்னொரு பொண்ணு கர்ப்பிணி பொண்ணு, அதுவா நான் அவருக்காக இன்னொரு பிள்ளைய கூட நான் பெற்றுக்க தயாரா இருக்கிறேன், அவருக்கு சாவ கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படி என்றெல்லாம் பேட்டியை பார்த்த பிறகு ஐயோ தமிழ்நாட்டு மக்கள் இப்படியா இருப்பாங்க, அப்ப நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் அரசியல் செய்வதற்கு இந்த மக்களோட எப்படி அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாட சில கூட்டத்துல பேசினேன். அதை எடுத்து உடனே நம்ம ஜூனியரோட நம்ம பத்திரிகை டிவி எல்லாம் வேல்முருகன் இனி தேர்தல் அரசியல் இருந்து ஒதுங்குகிறார், வேல்முருகன் இனி போட்டியிட மாட்டார், நானும் போட்டியிடலன்னா இந்த குரலற்ற மக்களுக்கு யார் குரல் கொடுப்பான்ற ஒரு விழா இருக்கு. அது வேற விஷயம். நான் சொன்னது உங்களுக்கு இப்ப 1000 விடயங்கள். ஆனா எனக்கு இங்க டிவி மீடியாக்கெல்லாம் இல்லை. இப்ப கூட நான் பேசும்போது டிவி லைவ் எல்லாம் கட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஆன்டி இந்தியன், அர்பன் நக்சல் பாரி அல்லது முன்னாள் தமிழ்நாடு விடுதலைப்படை தீவிரவாதி இல்ல உலக தமிழினத்தின் ஒற்ற முகவரி வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வழி தோன்றல். அதனால உனக்கு நமக்கெல்லாம் டிவி மீடியா லைவ் எல்லாம் கிடையாது. அதாவது சட்டமன்றத்திலே பேசினேன், விஜய் குளிக்கிறார், விஜய் பல்லு வளர்க்கிறார், விஜய் எழுந்து விட்டார் என்று எல்லாம் அப்படி சட்டமன்றத்திலே பேசினேன். 20 நிமிஷம் பேசினேன். அந்த ஒரே ஒரு பேச்சு தாங்க 20 நிமிஷம் வெளியே வந்திருக்கு. மீதி இந்த 4 ஆண்டுகள்ல நான் பேசின முழு பேச்சு வெளிவரவில்லை, வெளியே எனக்கு தரவில்லை. அப்பனா அரசு அதிகாரிகளே, ஒரு வேல்முருகனுடைய பேச்சு வெளியில் சென்றால் எந்த மாதிரியான பின் விளைவுகள் ஏற்படும், எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்று பயந்தான் கொள்ளி அரசு அதிகாரிகளே, என் பேச்சியை நீங்க அமைப்புறிப்பில் நீக்கலாம். நீங்க முழுசா பேசிருக்க, ஆனா வராது, ஒரு வரி வெளியே வரல, அந்த வீடியோ வரல. 18 நிமிஷம் பேசினாக்க 4 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா வீடியோ போக கூடாது.
அது உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க. உங்களுக்காக வேல்முருகன் ஒருத்தம் உங்களை பார்க்காம உங்களை சந்திக்காம சட்டமன்றத்தில் சண்டையிட்டு கொண்டிருக்கிறான்றது உங்களுக்கு தெரியணும்ல, அது தெரியக்கூடாதுன்னு கொடுக்கல. பரவாயில்ல, ஒரே அன்னைக்கு பேசிட்டுங்க. உங்க பிரச்சனை, தலாமா பிரச்சனை, எம்ஆர்எஃப் பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பல்வேறு பிரச்சனை. ஒரு அமைச்சர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காரு, அவர் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. அவர் என்ன சட்டம் கொண்டாரு தெரியுமா? இது மதச்சார்பின்மை நாடு, செக்குலர் தேசம் தான் நம்ம இந்தியா. அவரு ஒரு சட்டத்துல என்ன கொண்டு வந்திருக்காருன்னா, பாராயணங்கள், சமஸ்கிருதங்கள், யாக மந்திரங்கள் இது எல்லாம் கற்பிக்கப்படும், இதெல்லாம் பயிற்சிக்கப்படும், இதற்கெல்லாம் பயிற்சி தரப்படும் அப்படின்னாரு. நான் உடனே எழுந்து, இது பாலில் விஷத்தை கலப்பது போன்ற மோசமான சட்டம், இது திராவிட சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதே நேரத்தில் அந்த இந்து அறநிலைத்துறையிலிருந்து வர்ற வருமானத்தை நீங்க கல்விக்கூடங்கள் திறக்கலாம், கல்லூரிகள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதை நான் வரவேற்கிறேன். இங்க இருக்கிற என் ஏழை, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட இந்த ஆதி குடிகளா இருக்கிற, இந்த மண்ணின் பூர்வீக குடிகளா இருக்கிற நம்முடைய பிள்ளை செல்வங்கள், தலைவர் அவர்கள் கொண்டு வந்த, கலைஞர் கொண்டு வந்த இந்த ஆதி குடிகளை சேர்ந்தவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டம் இருக்கிறது. அதை நான் வரவேற்கிறேன். அதற்கு மேலாக நீங்கள் இந்த பாசிச தன்மையோடு RSS இந்து பரிவார கும்பலுடைய அஜெண்டாவை இந்த சட்டத்தில் நுழைத்திருப்பதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன அவருக்கு முகலாம் மாறி போச்சு. அங்கிருந்து அவரு கோவப்பட்டார். நான் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. அதுக்கும் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த கூட்டத்தொடர்ல உங்களுக்கு தெரியும், அவருக்கு எனக்கு சண்டை. அது என்ன சண்டைன்னு டிவி பார்த்து உங்களுக்கு தெரியும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இது எல்லாம் இப்ப முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்க அரசுக்கு நல்ல பேர் வரணும்னா, நீங்க அவரு சொல்றாரு, இவரு சொல்றாரு, அவருக்கு ஈகோ பிரச்சனை, இவருக்கு ஈகோ பிரச்சனை, அவரு போய் சொல்லி இவங்க கேட்கல, அவங்க வேலைக்கு திரும்புங்கன்னு சொன்னா திரும்பல, அப்படி எல்லாம் நீங்க பார்க்காதீங்க. இன்னைக்கு இந்த நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்கு முதலமைச்சர் நீங்க தான். நீங்க இவர்கிட்ட இருக்கிற நியாயமான கோரிக்கையை உணர்ந்து, நான் வேணுமா படிக்கட்டுமா, விளக்கு வெளிச்சம் கம்மியா இருக்கு, இவர்களை பணியந்திரம் செய்ய வேண்டும் என்றும், வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது பணி நீக்கம் செய்திருப்பது நிர்வாகம் நடைமுறை, நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி இவர்கள் 12,000 பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், உங்களை கைகூப்பி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சருடைய உங்களுடைய அதே கடிதம் தான் நீங்க எதிர்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்து, சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து நீங்கள் எழுதிய கடிதத்தில் நீங்கள் கையொப்பமிட்டிருக்கிறீர்கள். இங்க மு க ஸ்டாலின் வெறுமனே இருக்கு திமுக தலைவரா, இப்ப நீங்க மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இதே மாதிரி ஒரே ஒரு கையொப்பத்தை மட்டும் இவங்களை பணிக்கு எடுத்து விடுங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது அத்தனை ஓட்டாவே சொல்றேன், அரசியலாவே பேசுறேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த 2000 குடும்பமும் கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, உங்களை தான் மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவாங்க. ஆனா இதை நீங்க செய்யல அப்படின்னா, ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருக்கு, ஓய்வூதியதாரர்கள் ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருக்கிறான், பழைய ஓய்வூதிய திட்டம் தரலன்னு பல லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், எந்த அரசு ஊழியர்கள் உங்களை அரியணையில் அமர வைத்தமோ அதே அரசு ஊழியர்கள் உங்களை இறக்குவோம் அப்படின்னு கங்கணம் கட்டி போராடி கொண்டிருக்கான். அவர்களுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றால் இது போன்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் வர்க்கத்திற்கான அரசு என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான அரசு என்று இருக்கிறது. ஒப்பந்த பணியாளர்களை பணியிடம் செய்கின்ற அரசு என்ற ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. இது அத்தனையும் யாரோ RSS சங்க அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரைகள், சங்க அதிகாரிகள் மட்டுமில்ல, அவர்களை சார்ந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் கொடுக்கின்ற அறிவுரையை கேட்டு இவர்களை புறம் தள்ளுவீர்கள் என்று சொன்னால், நான் சொன்ன இத்தனை பிரிவு மக்களை நீங்கள் அழைத்து பேசி சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை என்று சொன்னால், நாங்க கூட்டணியில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் மக்கள் பேசிக்கிறாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆதலால் நியாயமான இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். நிச்சயம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நிச்சயம் முதலமைச்சர் அவர்களின், துணை முதலமைச்சரையும் சந்திக்கின்ற போது, அண்ணன் நேரு போன்றவர்களை சந்திக்கின்ற போது உங்கள் வழிகளை, வேதனைகளுக்கு மருந்திடுகின்ற வகையில் என்னுடைய உரையாடல் அவர்களோடு இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டு எக்காரணத்தை கொண்டு இந்த ஒற்றுமை மட்டும் செய்யாமல் நீங்கள் இருங்கள். நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நீதி அரசர்கிட்ட உங்க வழக்கு வரும், நல்ல நீதி அரசர்கிட்ட வரும். அன்னைக்காவது நமக்கு தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு பல நீதி அரசர்கள் அப்படி இல்லை. இன்னும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்றால், இந்த மக்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் என்று சொன்னால், இந்த மக்கள் அதுக்கு மேல நான் சொல்லக்கூடாது, அப்புறம் சென்னையை மட்டும் நாராது, நாமும் நாறிவிடுவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டு
வருகிறது அமர்ந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தமிழ் சமூகத்திலிருந்து இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிற மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் முற்போக்கு இயக்கங்களுக்கும் இடதுசாரி அமைப்புகளுக்கும் வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் ஏதோ மனசு வந்து இந்த காவல்துறை இந்த இடத்தை ஒதுக்கி இன்னைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இதுக்கு எத்தனை நீதிமன்ற படிக்கட்டு அப்படி கொடுத்த அந்த காவல்துறைக்கு நன்றி. காவல்களுக்கு அவங்களும் நமக்காக காவல் நிற்கிறாங்க. இந்த காட்சி சட்டக்காரர்களுக்கு சட்டமன்றத்தில் நான் தாங்க பேசுவோம். ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் பேசி எல்லா உரிமையும் வாங்கி தருவாங்க. ஆனா நான் மக்களுக்காக போய் போராடணும்னு வச்சுக்க முதல் அடி என்னதான் அடிக்க வருவாங்க. முதல் வழக்கு NLC தொழிலாளி ஒப்பந்தம் 13,000 பேருக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க நான் போராடினேன். என் மீது தேச விரோத வழக்கு என் மேலதான் போடும். ஏன்டா இன்னும் வெள்ளக்காரன் போய் கொள்ளக்காரன் வந்து உட்காந்துக்கிட்டான் டோல்கேட்ல போகும்போது 100 கூட வரும்போது 100 கூட வழிமுறை பண்றான். வேல்முருகன் கேட்டா சுங்கச்சாவடி வேல்முருகன் அடித்து ஒடுக்கினார் என்று என் மேலதான் வழக்கு போடுறான். ஆக பொதுமக்களும் அவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, இவர் 2000 ரூபாய் கொடுக்குறாரு, வேல்முருகா நீ எவ்வளவு கொடுப்போன்னு கேட்கறான். காவல்துறை நண்பர்களுக்கு எல்லா கூட்டத்தொடர்லயும் அவர்களுக்கான பதவி உயர்வுல இருந்து போனஸ்ல இருந்து பொங்கல் போனஸ்ல இருந்து அவருடைய ட்ரெஸ் அலோன்ஸ்ல இருந்து செலவு அலோன்ஸ்ல இருந்து ஏற்றி கொடுக்கறது, தனி வீடு கொடுக்கறது. ஒரே எம்எல்ஏ 234 எம்எல்ஏ நான் தான் அத்தனை புள்ளி விவரங்களை கையில வச்சிருக்கேன். அவங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். ஆனா முதல்ல கேஸ் ஏமலதான், முதல் அடி ஏமலதான், என் தொண்டர்கள் மேலதான். தாமிரபரணி தண்ணீரை உறிஞ்சி பன்னாட்டு கார்பரேட் பெப்சிகோக்கு உறிஞ்சி எடுத்தான். 2000 பேரோட போய் அந்த போராட்டத்தை நடத்தி தடுத்து நிறுத்தினேன். அதுக்கு 15 பேர் என் கட்சியினுடைய நிர்வாகிகள் உட்பட எங்க மண்டை எடுத்து சொன்னாங்க. அப்ப இப்படிதான் இருக்கு. எந்த மக்களுக்கு போராடுறோமோ, எந்த காவல்துறைக்கு போராடுறோமோ அவங்கதான் உங்களை நசுக்குவாங்க, ஒடுக்குவாங்க. அன்னைக்கு நம்முடைய வழக்கறிஞர் வளர்மதி உள்ளிட்ட 90 வழக்கறிஞர் தோழர் உள்ளிட்ட அவங்களை எல்லாம் இந்த ஹேண்டில் பண்ண முறைமை. தோழர் வழக்கறிஞர் அவரை பிடிச்சி கைது பண்ணி தூக்கி உள்ள உட்காந்து அவர் உட்காந்துட்டு முழக்கமிடுறாரு. எல்லாத்தையும் நேரடியா பாக்குறேன் நான் மதுரையில் இருந்துகிட்டு. ஆனா அப்படி மனிதநேயம் எல்லா காவல்துறையும் நான் சொல்லல. அதுலயும் மனிதநேயத்தோடு தண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்க. மயக்கம் போட்டு வந்த உடனே அது நெஞ்சில கையை வச்சு முதலுதவி செஞ்ச காவலர், பெண் காவலர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில காவலர்கள் இவர்களாலதானே நம்ம இங்க நிம்மதியா வாழ்றோம், ஆரோக்கியமா வாழ்றோம். ஒரே ஒரு நாள் என்டையர் மாநகரத்துல இவங்க வீதிக்கு வரல அப்படின்னா என்ன நடக்கும்? இப்ப மழை காலம், மழை நீர், கார்பரேஷன் வாட்டர், அப்புறம் ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் ஒன்னா கலந்து வரும். எடுத்து குடிக்க முடியுமா? குடிக்க முடியுமா சொல்லுங்க? குடிச்சா என்ன ஆகும்? ஹாஸ்பிட்டல் இடமே பத்தாது. வயிற்று போக்கு, மயக்கம், எல்லா நோயும் வரும். ஆக எந்த நோய் நொடியும் இல்லாம கஞ்சிகரமா காக்கி சட்டை போட்டு நெஞ்ச நிமித்தி நீங்க வேலை பார்க்கறதுக்கு காரணமானவங்க இவங்கதான். நாங்க வெள்ளையும் தள்ளையுமா தெரியறதுக்கு காரணமானவர்கள் இவர்தான். நாடு நாராம இருக்கிறதுக்கு காரணமானவர்கள் இவர்தான். இவர்களை எல்லாம் அணுகின்ற போது, கைது செய்யும் போது, இவருடைய நியாயமான கோரிக்கைக்கு பேச்சுவார்த்தை அழைத்து செல்கின்ற போது அவர்களும் நம்மளை போன்ற சக மனிதர்கள், அவர்களுக்கும் ரத்தம் இருக்கிறது, சதை இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது, உணர்ச்சிகள் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசும் முதல்வரும் காவல்துறையும் உணர்ந்து எதிர்காலங்களில் செயலாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.